Hello all. So this is my first video that too in my real voice. So இந்த vlog பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம ஏன் வந்து vlog-ஆ நம்ம போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ், நம்ம ஐஸ் ரோலர்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுவும் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ் ரோலர்ஸ் ஃபார் ஈச் டே. ஸோ 5th இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில் பாருங்கள். இந்த ஐஸ் ரோலர்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்ரூட், டொமேட்டோ, குக்கம்பர் அண்ட் பொட்டேட்டோ எல்லாத்தையும் நல்லா பீசஸாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் செப்பரேட் பவுல்ஸில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ஃபில் பண்ணும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்போது ஃபில் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது நிஜமாக சுற்றி இருந்த இடம்லாம் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஏன்னா அது எனக்கு ஃபில் பண்ணவே தெரியலை. ஆஃப்டர் தட் ஒரு செகண்ட் டியூப்க்கு அப்புறம் நல்லா ஃபில் ஆச்சு. இப்போ நம்ம 5th இன்க்ரீடியண்ட் என்னன்ட்டு வாங்க பார்ப்போம். இது நம்ம எப்போவும் வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் தான். இது பண்ணுறதுக்கு நீங்கள் பவுலில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் 4 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுருங்க. கொதித்து தண்ணி பாதி அளவு ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு நம்ம இது சிலிக்கான் டியூபுக்கு மாற்றிடலாம். ஸோ 5 டேஸ்க்கு நமக்கு 5 ஐஸ் ரோலர்ஸ் ரெடி. இது எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 1 நைட் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு நாள் ஒரு ஐஸ் ரோலராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட அப்டேட்ஸ் அண்ட் இதை மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.